இனியா சொல்றாங்க அவங்க அப்பா கிட்ட, காலையில எங்க மாமாவை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு டாடி. அம்மாவோட கடைய எங்க மாமா தான் வாங்கியிருக்காங்களாம் அவரை வச்சு அப்படின்னு உண்மைய கோபி கிட்ட இனியா சொல்றாங்க. கோபி கோவப்பட்டு காரோட ஸ்டேரிங்க அடிக்கிறாரு. இனியா கிட்ட சொல்றாரு, என் சம்பந்தி என்கிட்டயே பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இனியா சொல்றாங்க, பத்தாவதுக்கு அம்மா இப்ப வச்சிருக்க கடையையும் அடைக்க சொல்றாரு என் மாமனாரு அப்படின்னு சொல்றாங்க. கோபி சொல்றாரு, நான் போய் பேசுறேம்மான்னு சொல்லிட்டு இனியாவோட வீட்டுக்கு வர்றாரு கோபி. இனியாவோட மாமனாரு வந்து உட்கார்றாரு. கோபி கேக்குறாரு, பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட மூட சொன்னீங்களாமே இனியா கிட்ட. இனியாவோட மாமனார் சொல்றாரு, அந்த ரெஸ்டாரண்ட்டை இட்டு நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, அதனாலதான் சொன்னேன்னு கோபி கிட்ட சொல்றாரு. கோபி சொல்றாரு, பாக்யா பிசினஸ்ல பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறா. இனியாவோட மாமனார் சொல்றாரு, நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க அந்த ஹோட்டலை நடத்தியே ஆகணும்னா சம்மந்தி அம்மா நடத்தட்டும். இனியா பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாங்க. பாக்யா உட்கார வைக்கிறாங்க அவங்க ரெஸ்டாரண்ட்ல. பாக்யா கேக்குறாங்க, என்ன இனியா ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சுமா உனக்கு? அம்மா ஒண்ணும் இல்லம்மா. ஏன் இனியா சொல்லும் போதே அழுகுற? எதா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு இனியா, பாத்துக்கலாம். இனியா கண் கலங்கிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.